கிபி 586ஆம் ஆண்டு கிறிஸ்தவ ஆட்சியிலிருந்த பிரான்சில் பெண்கள் மனிதகுல உயிர்களா இல்லையா என்று விவாதிக்க ஒரு மாநாடு நடந்தது. அவளது உயிரின் இயற்கை தன்மை மனித இனமா அல்லது விலங்கினமா என்றும், பெண்களின் உயிர் ஆண்களின் உயிருக்கு சமமானதா இல்லையா என்றும் விவாதித்தனர். பெண்களுக்கு உயிர் இருப்பது உண்மைதான், ஆனாலும் அது மலிவான உயிர். ஏனென்றால் பெண்கள் ஆண்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே படைக்கப்பட்டனர் என்று மாநாட்டின் முடிவில் தீர்மானித்தனர். ஆண்களின் தீய கோழைத்தனமான கலங்கப்பட்ட ஆவியிலிருந்தே பெண்கள் படைக்கப்பட்டார்கள். இஸ்லாத்துக்கு முன்னிருந்த காலத்துல ரோமானியர்களும் அரேபியர்களும் அவங்களோட பெண் குழந்தைகளை உயிரோட புதைச்சாங்க. பெண் குழந்தைகள் வேண்டான்னு நினைச்சாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவமான சின்னமாவும் வளர்ந்தா பிரயோஜனம் இல்லாதவங்கன்னு நினைச்சாங்க. அதனால அவங்கள குழியில தள்ளி அவங்க மேல மண் அள்ளி போட்டுடுவாங்க. இந்த நாகரீக உலகின் மொத்த நாடுகளில் 127 நாடுகள் கரீபியனிலும் மேற்கு ஆப்பிரிக்காவிலும் லத்தீன் அமெரிக்காவிலும் அமைந்துள்ளன. இந்த நாடுகள் பெண்களுக்குரிய பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்கின்றன. மேலும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் வட அமெரிக்காவிற்கும் சட்டவிரோதமாக பெண்களை கடத்துவதிலும் ஈடுபடுகின்றன. இதனால் பெண்கள் கொத்தடிமைகளாகவும் விபச்சாரிகளாகவும் மாற்றப்படுகின்றனர். உலகம் முழுக்க இருந்த பழைய சமுதாயம் பெண்களை ஒரு மட்டமான படைப்பா கருதி கேவலமா நடத்திட்டு வந்தது. பெண்கள் கிட்ட மரியாதையோ மனிதாபிமானமோ காட்டப்படவே இல்லை. இந்தியாவோட புராண காலத்துல புகுந்த வீட்டுல அடிமை பெண்ணா மட்டுமே பெண்களை காட்டியிருக்காங்க. சூதாட்டத்துல மனைவியை இழப்பாங்க, நண்பர்களுக்கு மனைவிய பரிசா கொடுப்பாங்க. கணவன் இறந்து போயிட்டா மனைவி வேறு யாரையும் மறுமணம் செஞ்சுக்க கூடாது. கணவன் இறந்த உடனே மனைவி உடன்கட்டை ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். இதே மாதிரி சைனாவிலையும் கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவிய அவன் உடனே புதைச்சு கொன்னுடுவான். கணவன் இறந்து போயிட்டா அவனோட குடும்பம் இறந்தவனோட மனைவிய குடும்ப சொத்தா மாத்தி தவறா பயன்படுத்தும். இவ்வுலகின் நாசத்திற்கும் அழிவிற்கும் முக்கிய காரணமாகவும் மூல வேராகவும் இருப்பது பெண்களே. பெண்கள் விஷமரங்களை போன்றவர்கள். பார்க்கத்தான் அழகாக தெரியும், ஆனால் அவற்றிலிருந்து உண்ணும் பறவைகள் உடனே இறந்து போகும். ஆண்கள் பெண்கள் மீது அதிகாரமும் கட்டுப்பாடும் செலுத்த பிறந்தவர்கள். ஆண்களின் விருப்பப்படி மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆண்கள் எப்படியெல்லாம் பெண்களை நடத்த விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் அடிபணிந்து நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஆண்களின் அடிமைகளாவார்கள். ஒரு பெண்ணின் கணவன் மனைவியின் மீது குற்றம் சுமத்தினாலே போதும், அவளுக்கு மரண தண்டனைதான். குற்றம் புரிந்ததற்கு சாட்சிகளே தேவையில்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் பெண்கள்தான் காரணம் என்று கிறிஸ்தவமும் யூத மதமும் நம்புகிறது. ஆதாமை பாவம் செய்ய தூண்டியதே பெண்தான் என்கிறது. பைபிள் சொல்கிறது, அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த பெண்ணானவள் அம்மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். கிறிஸ்துவ கோட்பாட்டின்படி ஏவாள் செய்த பாவத்திற்கு ஆதாமையும் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் தண்டித்து விட்டார். ஆனால் இஸ்லாத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தவறு செய்ததில் சமபங்கு உண்டு என்கிறது. பாவத்திற்கு அவர்கள் இருவருமே பொறுப்பு. சைத்தான் இருவரையும் வழிகெடுத்தான் என்று எல்லாம் வல்ல இறைவன் தன் குரானில் கூறுகிறான். இஸ்லாம் வருவதற்கு முன்பு பெண்கள் விலங்குகளுக்கு ஒப்பாக மோசமான நிலையில் இருந்தார்கள். கணவன் இறந்துவிட்டால் எரிக்கப்பட்டார்கள், உயிருடன் சமாதியாக்கப்பட்டார்கள், பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். உதாரணமாக, பெண்களின் சாட்சியம் எந்த நீதிமன்றத்திலும் செல்லாது. அவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கூட சாட்சி சொல்ல முடியாது. யூதர்களோட நம்பிக்கை, ஒரு ஆணானவன் தன்னோட மனைவியோட நடத்த மேல குற்றம் சுமத்தினாலே போதும், அதுக்கு சாட்சியங்களே தேவை கிடையாது. பெண்களோட சாட்சியம் கணக்கிலேயே எடுத்துக் கொள்ளப்படாது. ஆண்களோட சாட்சியை மட்டுமே வச்சு நீதிமன்றத்துல வழக்கு நடைபெறும். அவ மேல சுமத்தின குற்றம் நிரூபிக்கப்படாவிட்டாலும் கணவனோட குடும்பம் சொன்னா மட்டுமே போதும். அதை அடிப்படையா வச்சு அந்த பெண்ணுக்கு நீதிமன்றம் கண்டிப்பா தண்டனை அளிக்கும். ஆனா இஸ்லாத்துல ஒரு ஆண் தன்னோட மனைவியோட நடத்த மேல குற்றம் சுமத்தினா 5 முறை அது உண்மைதான்னு அவன் சத்தியம் பண்ணணும். ஆனா மனைவி தான் கணவனுக்கு உண்மையா நடந்துகிட்டேன்னு 5 முறை சத்தியம் பண்ணி சொல்லிட்டானா அவ குற்றமற்றவள்னு ஏற்றுக்கொள்ளப்படுவா. ஆனா ஒருவேளை மனைவி மேல பொய்யா குற்றம் சுமத்தி அத சாட்சிகளோட அவன் நிரூபிக்காம போனானா கண்டிப்பா அவன் கடுமையான தண்டனைக்கு உரியவனாவான். அது ரொம்ப கடுமையா இருக்கும். கொடுமையான தண்டனை தானே எல்லாருக்கும் தெரியும். ஆனா இஸ்லாத்துல பெண்களோட கண்ணியத்தை காப்பாத்துறதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவதூறு மிகப்பெரிய குற்றம். அறிவியலுக்காகவோ ஞானம் பெறுவதற்காகவோ சிந்தனைக்காகவோ கலைக்காகவோ அல்லது அரசியலுக்காகவோ பெண்கள் படைக்கப்படவில்லை. இஸ்லாத்துல கல்வி கற்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற கடமை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி மார்க்க விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முகமது நபி கிட்ட போனாங்க.
அந்த விஷயத்தை பத்தி விளக்கறதுக்காக ரொம்ப பிரத்யேகமான குர்ஆன் வசனம் அந்த நேரத்துல அருளப்பட்டது. அந்த விஷயத்தை பத்தி விரிவா விளக்கறதுக்கான குர்ஆன் வசனத்துக்கு பேரு சூரா அல் முஜாதலா. அதுக்கு தர்க்கித்தல் என்று பொருள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த பெண்மணி தொடர்ந்து விவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட பிரத்யேகமான சூழ்நிலையில தான் குர்ஆன் வசனமானது அருளப்பட்டது. ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் இறை வசனங்களை பெறும்பொழுது மோசஸ் கிட்ட பெண்கள் பேசுறதுக்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டது. சபைகளில் உங்கள் பெண்கள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்கிறது. அவர்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் கணவர்களிடத்தில் விசாரிக்க கடவார்கள். பெண்கள் சபையிலே பேசுவது அவமதிப்பாயிருக்கும். மாதவிடாயில் இருக்கும் பெண்கள் மோசமான பெண்களாவார்கள். அவர்கள் இறப்பிற்கும் அழிவிற்கும் காரணமாக இருப்பார்கள். சுத்தமாகும் வரை அவர்கள் மறைந்திருக்க வேண்டும். 2013 மே மாதம் இந்த பழங்கால மூட நம்பிக்கைக்கும் மாதவிடாய் பெண்கள் அசுத்தமானவர்கள் என்பதற்கும் எதிராக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதவிடாயின் போது விலக்கி வைக்கப்படும் பெண்களில் ஒரு ஆண்டிற்கு 24க்கும் அதிகமான பெண்கள் குளிராலும் நோய்களாலும் இறக்கின்றனர். இந்து மதமும் யூத மதமும் மற்றும் கிறிஸ்துவ மதமும் மாதவிடா பெண்கள் அசுத்தத்தை வெளியேற்றுவதால் அவர்களும் அசுத்தமானவர்கள் என்று கூறுகிறது. அவளால் அவனது கணவனும் அசுத்தமானவனாகி விடுகிறான். அவள் எதை தொட்டாலும் அசுத்தமாகிவிடும். ஆனால் இஸ்லாத்தில் இது போன்ற நிலைகள் எதுவும் இல்லை. நபி அவர்களின் மனைவிமார்கள் கூட மாதவிடாயாக இருக்கும்போது அவர்களை தன்னுடன் ஒரே தட்டில் சாப்பிடும்படி கூறியிருக்கிறார். இஸ்லாத்தில் மாதவிடாய் பெண்கள் அசுத்தமானவர்கள் என்ற மூட நம்பிக்கைக்கு இடமே இல்லை. பைபிளின் கூற்றுப்படி ஆண்கள் தங்களது உடைகளை எந்த நேரம் வேண்டுமானாலும் தொட்டு எடுக்கலாம். ஆனால் மாதவிடாய் பெண்கள் தங்களது தந்தை மற்றும் கணவனின் உடைகளை கூட அவர்களை கேட்காமல் தொடக்கூடாது. ஆனா இஸ்லாத்துல இது ஒரு விஷயமே இல்ல. பொது இடத்திலோ தனியாவே இருந்தாலும் கூட ஆண்கள் மாதிரியே பெண்களும் எந்த பொருளையும் தொடலாம் இல்ல எடுக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆணோ பெண்ணோ ஒருத்தர் நிச்சயமா பழித்துக் கொள்ளக்கூடாது. அது உண்மையிலேயே மிகப்பெரிய பாவம். இந்த சட்டம் ஆண் பெண் இருவருக்கும் சமமானது. தீமை பெண்களிடமிருந்தே ஆரம்பமாகிறது. பெண்களாலேயே அனைவரும் மரணிக்கின்றனர். விபச்சாரத்தை பாவம் என்று எல்லா மதங்களும் சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு மதமும் அதில் வித்தியாசப்படுகிறது. இஸ்லாத்தில் திருமண உறவுக்கு அப்பாற்பட்டோ அல்லது அதற்கு முன்போ எந்த ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொண்டால் விபச்சாரம் செய்ததாக கருதப்படுகிறது. இருவருக்கும் உரிய தண்டனை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதில் சந்தேகமில்லை. புனித வேதங்களில் சொல்லப்படுவது திருமணம் முடிந்த பெண்ணாய் இருந்தால் மட்டுமே அது போன்ற உறவு விபச்சாரம் என்றும், இதில் பிறக்கும் குழந்தைகள் முறையற்ற உறவில் பிறந்த குழந்தைகள் என்று கருதப்படும். ஆண்களை பொறுத்தவரை திருமணமாகி இருந்தும் வேறு ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டால் அந்த ஆண் விபச்சாரக்காரன் அல்ல. ஆனால் அவனது குழந்தைகள் சட்டப்பூர்வமானவைகள். ஏன் இந்த முரண்பாடு? ஏனென்றால் யூத மதத்தில் திருமணமான ஒரு பெண் கணவனின் சொத்தாக கருதப்படுகிறது. திருமணமான ஒரு ஆண் திருமணமான ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டால் அது அடுத்தவரின் சொத்தை அத்துமீறி அனுபவிப்பது விபச்சாரம் அல்ல. அவர் தண்டனைக்குரியவர்தான். ஆனால் திருமணமான ஒரு ஆண் திருமணமாகாத ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டால் அவன் எவரின் சொத்தையும் அத்துமீறி அனுபவிக்கவில்லை. இது ஒரு இரட்டை நிலை மட்டுமின்றி பெண்களின் கண்ணியத்திற்கு அவமரியாதை செய்யும் செயலாகும். திருமணமும் குடும்ப உறவுகளும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே தெளிவா சொல்லிருக்கான். இது ஒரு அத்தாட்சி, உங்களை ஒரே மனிதரிலிருந்தே படைத்தான். ஆகவே நீங்கள் அனைவரும் சமமானவர்களே. அதனால ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி கருணையோடு நடந்து கொள்ளுங்கள். இதுதான் உலக மக்கள் எல்லாருக்கும் இறைவன் வழங்கிய ஒரு அத்தாட்சி. இஸ்லாத்துல திருமணத்துக்கான அடிப்படை இதுதான். ஆனா யூத மதத்திலையும் கிறிஸ்துவத்திலையும் இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. வீட்டின் மேஜை மீது இருக்கும் உணவுப் பொருட்களும் ரொட்டி துண்டுகளும் அவளுடைய கணவனின் சொத்து. இந்த நிலையில் அவள் ஒரு விருந்தாளியை அழைத்து ரொட்டி துண்டுகளை விருந்தாக கொடுத்தாலும் கூட அவள் அவளது கணவனின் பொருளை திருடியதாகத்தான் கருதப்படுவாள். இதனால்தான் மிகப்பெரிய பணக்கார பெண் கூட திருமணத்திற்கு பிறகு ஏழையாகி விடுகிறாள். அவளுடைய நல்ல குணம், தர்ம சிந்தனை போன்றவைகள் கூட கண சொத்தாகிவிடும். அவளால் நன்மையான காரியங்களை கூட கணவனின் அனுமதியின்றி செய்ய முடியாது. கணவனின் கொடுமைகளுக்கு நியாயம் கேட்டு நீதிமன்றம் கூட செல்ல முடியாது. ஆணிற்கு வரதட்சணை கொடுத்துதான் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு மனைவியாக முடியும் என்று இங்கு உள்ளது. அவள் தந்தையின் பணத்தில் இருந்து வரதட்சணை பணத்தை செலுத்த வேண்டும். இதனால்தான் மற்ற மதங்களில் பெண்கள் வெறுக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்தில் இதற்கு நேரு மாறான நடைமுறை. ஆண்கள் தான் பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டும். திருமணம் செய்து கொள்ளும் பெண் ஆணிடம் தான் விரும்பிய தொகையை மகராக கேட்கலாம்.
திருமணத்திற்கு பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் பணம் மற்றும் சொத்துக்களுக்கு தனித்தனியாக உரிமைகளை பெறுகிறார்கள். பைபிள் சொல்கிறது, பெண்கள் பணம், சொத்து ஆகியவற்றில் அதிகாரம் செலுத்தவே முடியாது. ஏனென்றால் அவளுக்கு அதிகாரத்தில் பங்கில்லை. ஒரு பெண் மனைவியாகவோ தாயாகவோ அல்லது பாசமிகு மகளாகவோ இருக்கலாம். அவளுக்கு சகோதரர் இல்லை என்றால் மட்டுமே சொத்தில் உரிமை உண்டு. சகோதரர் இருந்துவிட்டால் அதில் அவளுக்கு உரிமை கிடையாது. இஸ்லாத்தில் ஆண்களைப் போலவே எல்லாவற்றிலும் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு. ஆனா பெண்களுக்கு ஆண்கள் தான் பொறுப்பாளிகள். ஏன்னா ஆண்கள் தான் குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறவங்க. இந்த விஷயம் பெண்களுக்கு எதிரானதா தோணலாம். ஆனா பெண்களுக்குரிய உரிமைகள் எல்லாத்தையும் ஆண்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்காங்க. இத நிறைவேற்ற சொல்லி இஸ்லாத்துல அதிகமா வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஆணோட குடும்பத்துல இருக்கிற எல்லா பெண்களோட வாழ்க்கை முழுசுக்கும் அந்த ஆண் தான் பொறுப்பாளர் ஆவான். ஆனால் இன்றைக்கும் கூட இந்த நவீன காலத்தில் ஆண்களின் விருப்பப்படி மட்டுமே பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை பின்பற்றப்படுகிறது. ஆண்களே பெண்களை ஆளுகிறார்கள். அவள் ஒரு போகப் பொருளாகத்தான் இருக்கிறாள். ஆண்களின் விருப்பங்கள் பெண்களின் மீது திணிக்கப்படுகிறது. எதையும் ஆண்தான் செய்ய முடியும் என்ற எண்ணம். பைபிள் படி பார்த்தோம்னா ஒரு பெண் குழந்தை பிறந்தா அது நஷ்டம்னு சொல்லுது. ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தர் 3 பெண் குழந்தைகளை பெற்று அவங்க மேல பொறுமையா இருந்து அவங்களுக்கு உணவு, உடை, பாதுகாப்பு போன்ற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வராங்களோ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள் அப்போ சொர்க்கம் நிச்சயமாயிடும். ஆனா யூத மதமோ வீட்டோட மேஜையில இருக்கிற உணவுப் பொருட்களும் அப்புறம் ரொட்டி துண்டுகளும் கணவனோட சொத்துன்னு சொல்லுது. அவ ஒரு விருந்தாளிய கூப்பிட்டு ரொட்டி துண்டுகளை விருந்தா கொடுத்தா கூட அவ கணவனோட பொருளை திருடியதாதான் கருதப்படுவான்னு சொல்லுது. ஆனா இஸ்லாத்துல பெண்கள் தங்களோட இஷ்டப்படி நன்மையான காரியங்களை செய்யறதுக்கு முழு உரிமை உள்ளவங்க. அது மட்டும் கிடையாது, தங்களோட கணவனோட சொத்துக்கள்ல இருந்து தர்ம காரியங்கள் மாதிரி நன்மைகளை அவங்க தாராளமா செய்யலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா பைபிள் படி பெண்கள் எல்லாரும் ரொம்ப பாவப்பட்டவங்க. அவங்களாலதான் நாம எல்லாரும் மரணிக்கிறோம். ஆனா பெண்கள் ஆண்களுக்கு எதிரானவங்க கிடையாது. அவங்களோட இணக்கமா வாழணும்னு இஸ்லாம் வலியுறுத்துது. பல மேற்கத்திய மதங்கள் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துவதாக பிரச்சாரம் செய்கின்றன. ஆனாலும் அதிகமான மேற்கத்திய பெண்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். முக்கியமாக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய பெண்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களில் 70% பெண்களே. இங்கே கேள்வி என்னவென்றால், படித்த நவீனமான அமெரிக்க ஐரோப்பிய பெண்கள் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஏன்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் இந்த பெண்களுக்கு அதற்கான தனிப்பட்ட பல காரணங்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் சார்ந்திருக்கும் மதங்களில் அவர்களுக்கே திருப்தியும் நம்பிக்கையும் இல்லை. இஸ்லாத்தை அறிந்து கொள்ளும் வரைதான் அவர்கள் மதங்களில் இருக்கிறார்கள். அறிந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இஸ்லாம் அவர்களுக்கு முழு பாதுகாப்பும் உரிமைகளும் அளிக்கிறது. முக்கியமாக பெண்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்தும் விதம் அவர்களை நம்பிக்கை கொள்ள வைத்திருக்கிறது. ஆண்களால் வன்முறை செய்யப்படும் மேற்கத்திய பெண்கள் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கும் உரிமைகளும் மரியாதைகளும் பாதுகாப்பும் கவர்ந்திழுக்கிறது.